ஆக்சுவலாக கேல்வனோமீட்டர் என்ன பண்ணுது? கேல்வனோமீட்டர் யூஸ் டு மெஷர் ஸ்மால் கரண்ட்டு. அப்போ இந்த கேல்வனோமீட்டரில் எப்படி இருக்கும் டயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியரில் இருக்கும். ஏன்னா ஸ்மாலர் கரண்ட் தானே மெஷர் பண்ண போகுது. அப்போ நம்ம எப்படி மாற்றி ஆகணும்? முதல்ல டயலை மாற்றுங்க. டயலை எவ்வளவு வோல்ட்டுன்றதை மாற்றிங்க. அது எவ்வளோ வோல்ட்டு, 10 வோல்ட்டா 5 வோல்ட்டான்னு முடிவு பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணுங்க, முதல்ல கேல்வனோமீட்டரோட பேரலெலாம் என்ன பண்ணுங்க, ஒரு ரெசிஸ்டர் ஆட் பண்ணுங்க. ஆர்ஹெச்னு போட்டிருப்பாருங்களேன், ஹை ரெசிஸ்டன்ஸ். ஹை ரெசிஸ்டன்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்றப்ப கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். சரிங்களா? கரண்ட் வந்து மினிமமாக ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த சர்க்யூட் பாருங்கள், ஐஜின்ற கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. இந்த ஜி அந்த ஆர்ஹெச் ரெண்டும் சேர்ந்த இதுக்கு பேர் தான் வந்து வோல்ட் மீட்டர். திரும்ப சொல்ல போனால் கேல்வனோமீட்டரும் அந்த ஹை ரெசிஸ்டன்ட்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வோல்ட் மீட்டர். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ வந்து இந்த செட்டப்பை மாற்றிருக்கோம். ஏன் ஹை ரெசிஸ்டன்ஸ் மாற்றின உடனே இந்த கேல்வனோமீட்டர் வோல்ட் மீட்டராக மாறுதா? அப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ரெண்டும் இருக்கா, 2 கேல்வனோமீட்டரும் ஆர்ஹெச்சும் சீரீஸில் இருக்குது. புரியுதுங்களா? சீரீஸில் இருக்குது அப்படின்னா நல்லா பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸை மனசில் வச்சுங்க. என்ன ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ்னால் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிங்க. ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச் ரெண்டையும் ஆட் பண்ணிங்க. சொல்கிற புரியுங்களா? இப்போ அதான் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இப்போ இதில் வந்து கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. எதில்? இந்த சர்க்யூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. எந்த கரண்ட்டு? ஐன்ற கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. அது கேல்வனோமீட்டர் போடுறது பார்த்திங்கன்னா ஐஜின்னு நம்ம சொல்கிறோம். இது ஐஜிபி த கரண்ட் கேல்வனோமீட்டர் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ நல்லா பாருங்களேன், இதில் வந்து ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் காட்டணும். புரியுதா? ஹை ரெசிஸ்டன்ஸ் போகும்போது ஃபுல் ஸ்கேலாக டிஃப்ளெக்ஷன் காட்டணும். சொல்கிற புரியுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் எடுத்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆர்ஜி ஆர்ஹெச் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும்ல, ரெசிஸ்டன்ஸ் சீரீஸுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்றேன். கண்டுபிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரீஸ் இருக்கா, இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த கரண்ட்டு பார்த்தீங்களா, கரண்ட் ஐஜி, இந்த ஐஜின்ற கரண்ட் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஐஜி ப்ளஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஆர்ஹெச் ப்ளஸ் ஆர்ஜி ரெண்டையும் கேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரண்ட் கிடச்சிரும். ஸோ இந்த கரண்ட்டு எதை காட்டுது அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். சொல்கிற புரியுங்களா? கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதை வச்சு நம்ம வந்து எவ்வளவு வோல்டேஜ் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திரும்பவும் சொல்ல பாருங்கள், கேல்வனோமீட்டரோட வேலை வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, மினிமம் கரண்ட்டை நம்ம இதை அப்படியே மாற்றுறோம். எப்படி? வோல்ட் மீட்டராக மாற்றுறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டயலை வோல்ட் மீட்ரு அப்படின்ற மாதிரி அதை மாற்றிடுங்க. ஒன்றும் இல்லை, டயலில் மில்லி ஆம்பியர் இருக்கும்,